அகமதாபாத்தில் இருந்து லண்டன் கேட்ரிக் போன ஃப்ளைட் கிராஷில் 2 விஷயம் சரியாக எனக்கு விளங்கியிருக்கு. ஒன்று, இந்த லைஃப்பில் இந்த மூமெண்ட் மட்டும்தான் உண்மை, மேக்சிமம் வாழ்ந்துருங்க. 2வது, இந்த கோபங்கள், சண்டைகள், ஈகோ, வெறுப்பு, அதுவும் நீங்கள் ரொம்ப பாசமாக வச்சுக்கிற ஆக்கள் மேலே வச்சுட்டு ரொம்ப தூரம் போகாதீங்க. அதாவது காலமாக வேலைக்கு போயிருக்க சண்டை பிடிச்சிட்டு போகிறதா இருந்தாலும் சரி, எங்கேயா ட்ராவலிங் போகிற நேரத்தில் சண்டை பிடிச்சிட்டு போகிறதா இருந்தாலும் சரி, சரி ஒரு 2-3 மணி நேரம் வேலை அடிக்க விடுவோம், கதைக்காமல் இருப்போம், படுத்து போட்டு காலம் எழும்பி கதைப்போம், ஒரு ஹாலிடேக்கு போயிட்டு வந்துட்டு அங்கே போயிட்டு லேண்ட் ஆன பிறகு சண்டையை முடிச்சு கொள்ளுவோம். நாளை அப்படி இல்லை. உங்களுக்கு இதுதான் ஒரே ஒரு சான்ஸ். இதை மிஸ் பண்ணினா இன்னொரு சான்ஸ் கிடைக்காது என்றது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு 2 விஷயம் எனக்கு மைண்டில் தோன்றுறது. அந்த ஃப்ளைட்டில் எத்தனையோ ஸ்டோரிஸ், எத்தனையோ விதமான ஸ்டோரிஸ் எங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஒரே ஒரு ஆள் டிக்கெட்டை மாற்றி ஃப்ளைட்லேருந்து பாஞ்சு தப்பின ஆளாக இருந்தாலும் சரி, 10 நிமிஷம் லேட்டாக போய் ஃப்ளைட்டை மிஸ் பண்ணி உயிர் தப்பின ஆளாக இருந்தாலும் சரி, அப்பா கட்டிப்பிடிச்சு அழுதுட்டு போன பிள்ளைய இப்பையும் பார்க்க இல்லாமல் இருந்த ஸ்டோரியாக இருந்தாலும் சரி, 6 வருஷம் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு வந்து குடும்பத்தோட செல்ஃபி எடுத்துட்டு அங்கே போய் யூகேயில் குடும்பத்தோட செட்டில் ஆகி இருக்க போன ஒரு ஃபேமிலின்ற ஒரு கனவு, முதல் தரம் ஃப்ளைட்டில் இருந்த அந்த குழந்தை பிள்ளைகள் 2 நிமிஷம் கூட அந்த ஃப்ளைட்டில் இருக்காகாமல் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் கருகி இறந்த அந்த கொடுமையும் சரி, லஞ்ச் டைம் சாப்பிட்டு கொண்டிருந்த மெடிக்கல் காலேஜில் ரூஃபில் திடீரென்று ஒரு ஃப்ளைட் வந்து இறங்கும் பொழுது எப்படி இருந்திருக்கு, அப்படி இருந்தாலும் சரி, அதில் எத்தனை பேர் இல்லை என்னதான் இருந்தாலும் நாளைக்கு பார்த்துருவோம் தானே, நாளைக்கு வந்துடணும் தானே, எங்கே போயினோம் எந்த அந்த ஒரு திமிரில், அந்த ஒரு ஈகோவில் நிறைய பேர் நாங்கள் வந்து சண்டையில் பிடிச்சிட்டு பேசாமலும் கோவத்தையும் கொண்டு திரிகிறது. ஆனால் அந்த நாளை என்று இல்லை, அந்த நாளைய நிமிடம், அடுத்த நிமிடம் கூட எங்கள்கிட்ட இல்லை என்று தெரியுது. இப்படி ஒரு சுச்சுவேஷனில் அதுதான் அப்படின்ட்டு இருந்தால் கண்டிப்பாக அப்படியாவது போய் கதைச்சி எல்லாத்தையும் விஷயத்தை முடிச்சிருவோம் தானே. ஸோ என்ன நடந்தாலும் இதுதான் கடைசி மூமெண்ட் நெச்சு நடந்துக்கணும் என்றதான் இதில் ஒரு மிகப்பெரிய லெசன். அந்த உயிரில் அந்த எல்லாருக்குமே அந்த அனுதாபங்கள்.